Hello friends, welcome to Varsha's Arsuvai Kitchen. இன்னைக்கு நம்ம ஆலு கோபி கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொட்டேட்டோ அண்ட் காலிஃப்ளவர் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியையும் 5 பூண்டையும் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி. இந்த பக்கம் காலிஃப்ளவரை மஞ்சள்தூள் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அது கூடயே 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோன்னு அதுல ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, 2ல இருந்து 4 துண்டு பட்டை. இத தாளிப்புக்கு போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இத சேர்த்துடலாம். சோம்பு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இது கூடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கினா போதும். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு பிடி புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். புதினா வதங்கினோன்னு அதுல ஒரு 2ல இருந்து 4 அருக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாஸை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 3ல இருந்து 4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல, அதனால மிளகாய் தூள்ல இருக்கிற காரம் தான். அதனால வேணுங்கிறத கூட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க. மசாலாஸை போட்டு ஒரு பெரட்டி இந்த மாதிரி பெரட்டிட்டு தண்ணி ஊத்தாம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்பதான் இந்த மசாலாஸோட பச்சை வாடை போகும், தக்காளியும் நல்லா குழஞ்சு வரும். மூடி வச்சாச்சு. போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா தக்காளி குழஞ்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம். உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலாஸ் படுறாப்புல ஒரு தடவை பெரட்டிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம மூடி வச்சு வதக்க போறோங்கிறதுனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இது மூடி வச்சிடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப லோ டு மீடியம், ஃபுல் ஹை ஃப்ளேம்ல வைக்காம லோ டு மீடியம்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துட்டு இருக்கு கிரேவி. இப்ப நம்ம இத ஒரு பெரட்டிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். வாவ், நல்ல வாசனையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். நீங்க இத சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட, ரைஸ்ல கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே யம்மியான கிரேவி இது. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கலரியாச்சு. இதை இன்னும் ஒரு 7 to 6 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டை ஓபன் பண்ணிடலாம்.
பாருங்க, நம்மளோட ஆலு கோபி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மல்லித்தூள் தூவி இறக்கிடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான், ஸோ தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.